அப்போ இந்த 7 நாள் இவங்க பேசியிருக்கிறாங்க. யார் இந்த சுற்றிட்டு வந்தவங்க நைட்டு பேசுவாங்க. இல்லை சார், என்னப்பா சுற்றுனீங்களா? ஆமாம் சுற்றுனோம். இது பெட்டி அவர் நீங்கள் தான் தூக்குனியா? ஆமாம். வந்து கர்த்தர் நல்லவர். இவங்க எப்படியோ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு ட்ரம்பெட் ஊதிட்டு அவனு வந்து உட்காந்துருக்கிறான், தொடச்சிக்கிட்டு இருக்கிறான் நைட்டு ட்ரம்பெட்டை. என்னப்பா ஊதிட்டியா? நல்லா ஊதியாச்சு. ஜெபக்கூட்டம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஒன்றும் தெரியலையாப்பா, நியூஸ் பேப்பரில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதுதான் அந்த நைட்டு நடந்த கான்வர்சேஷனாக இருந்திருக்கணும். 7ஆம் நாள் ஓடுற 7 நாள் நடந்தது பேசு. அதுதான் நீ நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே ஒருத்தன் சொல்லுவான், சார் அந்த ஹைட்டை நான் நீ பார்த்தேன். ஹைட் எதுக்கு நீ பார்த்த? நீ யாரை பார்த்துருக்கணும்? எல்லாம் கோலியாத்தை பார்த்தப்ப ஒருத்தன் மட்டும் தேவனை பார்த்தான். எல்லாம் வைரஸை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அம்பிட்டு பேரும் பேசாமல் என்னாலஜி பாது, வைராலஜியா? அங்கே போயிருங்க. ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா மட்டும் உள்ளே ஏற மாட்டேன்து. ஒன்றுமே புரியல. இப்போ சொன்னால் கும்முன்னு ஏறுது. அது பாருங்க சார், அந்த வைரஸ்ன்னு இவன் வந்து வைராலஜி ப்ரொஃபஸர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். எதை படிக்கணுமோ அதை படிக்கிறது இல்லை, எது தேவையில்லையோ கண்ட கசடுகளையும் தூக்கி உள்ளே போடுறது. நாய் கூட நைட்டெல்லாம் தூக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நாறுதுன்னா உன்னை யார் நாய் கூட தூங்க சொன்னது? கண்ட கருமங்களை உள்ளே போட்டுட்டு ஆண்டவரே துரத்துற, ஆண்டவரே என்ன துரத்துற? அவன் சொல்ல, நீ தான்டா கூப்பிட்ட. காலையில் வாட்ஸ்அப்பில் வான்னு கூப்பிட்ற, நீ யூடியூப்பில் நைட்டு துரத்துற. என்னங்க உங்க ஆளு ஒரே குழப்பமாக இருக்காங்களே உங்கள் ஆளுங்க. அவன் பிதாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பிசாசு தூக்கி எரி இயேசு நாமத்தில். ஒருத்தன் சொல்கிறேன், அதோட அகலம் எரிக்கோ கோட்டை பாருங்க சார். ஒரு ரதம் போகுது, மேலேயே ஒரு ரதம் போகுமா, ஒரு ரதம் வருமாங்க. ரதத்தை கோட்டையிலே ஏற்றிட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்காங்க, அப்படியே ஃபுல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ 1000 ஏக்கர்ன்றாங்க. அதுக்குள்ளே தான் அந்த சிட்டி இருந்திருக்கு. போகிறாங்க, ஒருத்தர் வராங்க, நைட்டு வீணெலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. முதல் நாள் ஒன்றும் நடக்கலை, எதிர்மறையான பேச்சு உள்ளே போயிருக்கும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், எவனும் பேசாத, 7 நாள் பேசாத தம்பி, அமைதியா அப்படி இருங்கடா அப்படின்னு ஏன் சொன்னார்னா, இந்த மாதிரி டைமில் உன்னால் ஒரு ஜெபம் கூட பண்ண முடியலன்னா அமைதியா யோபு மாதிரி வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். எதையாச்சும் ஃபார்வேர்டு பண்ணுறது. மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், உடையிற வரைக்கும் கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டுறியா? நாங்கள் போராடிட்டு எங்களையும் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கிற நீ இந்த சுற்றிட்டு வந்தவங்கிட்ட இவங்க பேசக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காக எவனும் பேசக்கூடாது. 2வது நாள் இவங்க இந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க, அந்த காலத்தில் கோட்டையிலேருந்து எதிரிகளை வந்து கொள்றதுக்கு கல்லெல்லாம் போடுவாங்க, பெரிய பெரிய கல். இந்த மாதிரிலாம் வந்து கோட்டைக்கு பக்கத்தில் போகிறது ரொம்ப கஷ்டம், போகவே கூடாது. இவங்க சுற்றி படுத்திருக்காங்க. நைட் நேரத்தில் அங்கே உள்ள எவனாச்சும் அண்டா உருட்டி விட்டா கூட கல்லுகளில் போட்டா இல்லடா. இதெல்லாம் தாண்டியிருக்காங்க சார். ஒவ்வொரு நாள் இரவும் இந்த கோட்டை உடையிற வரைக்கும் எவ்வளவு பயங்கள், எவ்வளவு திகில். நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது அவனால். ஏதாச்சும் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவன் தூக்கத்தில் கர்ச்சிபதிக்கு போட்டால் கூட வில்லு விழுந்துருச்சு, அம்பு விழுந்துருச்சு, பயந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அத்தனையும் தாண்டி 7ஆம் நாள் அடிச்சாரு. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அற்புதம் நடக்கிற வரைக்கும், சுற்றி நடக்கிற டம்ளர் விழுகிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஏழாம் நாளை பேசிக் கொண்டிருக்கிறோம். 7 நாள் நடந்தது என்ன? முதல் நாள் இப்படி சொல்றேன், முதல் நாள் கோட்டை உடையவில்லை, 2ஆம் நாள் கோட்டை உடையவில்லை, 3ஆம் நாள் கோட்டை உடையவில்லை, 4ஆம் நாள் கோட்டை உடையவில்லை, 5ஆம் நாள் கோட்டையில் கீறல் கூட விழவில்லை, அப்படியே முதல் நாளை போலவே இருந்தது. 6ஆம் நாளும் கோட்டை உடையவில்லை. 6 நாள் வாயத்தந்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 6 நாள் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நின்னாய சார், நிலையா நின்னாய சார், நின்னுங்க சார். அதுக்கு பேர் தான் சார் ஃபெய்த். ஆமா, ஃபெய்த் மீன்ஸ் ஸ்டாண்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட். ஒரு நாய்க்கு எலும்பை போட்டுட்டா அதை கவ்விருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த எலும்பை நீங்கள் பிடுங்கி பாருங்க, பிடுங்கவே முடியாது. கெனத் ஹேகின் ஜூனியர் சொல்றாரு, அப்படித்தான் வேர்ட் ஆஃப் காட் பிடிச்சிக்கணும். என்ன பிடுங்கினாலும். இந்த உலகத்தில் 50 பேர் செத்துட்டாங்க, நீ ஒரு ஆள் மட்டும் இருக்கிறீங்க கொரோனால பாதிக்கப்படாம. அப்பவும் நீ என்னமா பேசணும்? அதான் பேசணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். நீ பேசுங்க, இந்த உலகத்தில் செத்தவனெல்லாம் உயிரோடு இருக்கிறார். ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும். என் அன்புக்குரியவர்களே, ஸோ இவர்கள் எல்லாரும் ஒன்றை தெளிவாய் தெரிந்து வைத்திருந்தார்கள். அது என்னவென்றால், எதிரியின் முடிவு அழிவு. கையை தட்டு. எதிரியின் முடிவு அழிவு, வியாதியின் முடிவு அழிவு. வியாதியின் முடிவு அதை தேடினாலும் நம்ம பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். இதுதான்
இந்த வியாதியோட முடிவு என்பதை ஆழமாய் நம்பியிருப்பாயானால் நீ அங்கேயே தான் நிற்ப. ஆமென் சொல்லுங்க. நீ ஒண்ணுமே இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் இந்த வியாதியை பற்றி பேசிக்கிட்டு இருந்த செய்தியையும் இப்போ என்ன மாதம் மே மாதம் செய்தியையும் கிராஜுவலாக பார்த்துக்கிட்டே பாருங்க வாங்களேன். எந்த ஒரு பாஸ்டருமே எந்த ஒரு ஊழியருமே அவங்களுடைய வேர்டில் அவங்க பிரசங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்வின்சிங் ஆகிறது தெரியும். தேவன் வியாதிக்கு விலைக்கு பாதுகாப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் நாம் பாடுகள் வழியாகத்தான் போக வேண்டியது. என்ன ஆச்சு ராசாவுக்கு? என்ன ஆச்சு? ராசா கன்வின்ஸ் ஆகிருக்காரு. இதுதான் இந்த உலகம் ரொம்ப பவர்ஃபுல்லானது மேடம், பவர்ஃபுல்லானது சார். உங்களை கன்வின்ஸ் பண்ணிடும் சார். சும்மா இல்லை, 3ஆம் வானம் பரலோகத்தில் போய் பவுலையும் பேதுருவையும் பார்த்து பேசிட்டு வந்தவங்களே பூமிக்கு வந்தோடனே காலேஜ் கட்டுறதுக்கு பேங்க்கில் லோனை போட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், 3ஆம் வானம் போயிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயத்தை பவுலெல்லாம் தொட்டு பார்த்துருக்கிறாரு. இங்கே வந்து எதுக்கு பேங்க்கில் லோனை போடணும்னா ஆவியானவர் சொன்னார் அப்படிலாம் அசால்ட்டாக பேசாத ஜஸ்டின்னு. அந்த உலகம் எவ்வளோ பவர்ஃபுல்லானதோ இந்த உலகமும் உன் மைண்டை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. நீ தினந்தோறும் என்னோட வார்த்தையினால் ரெஃப்ரெஷ் ஆகி நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் இந்த உலகத்தில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து வேற ஒரு ரெல்மில் நீ பேச முடியும். இல்லைனா ஒவ்வொரு நிமிடமும் தூசி படிவது போல உன் சிந்தனை இந்த உலகம் மயக்கி கொண்டு இருக்கிறது. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு வந்து அடுத்து ஒரு வாரம் கதை இருக்கும். ஒரு வாரத்தில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகலைன்னா நீங்கள் கடன் வாங்குறதுக்கு கந்து வெட்டிக்காரன்ட்டே நிற்பீங்க. போன வாரம் பார்த்த பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு உண்மைதான், அதுவும் உண்மை இதுவும் உண்மைன்ற மாதிரி ஆகி போயிடும். என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தாங்க. நம்முடைய செய்திகள் வர 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 அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, கன்வின்ஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த உலகத்துடைய இன்ஃபர்மேஷனில் இந்த செக்குலர் வேர்ல்ட்லி இன்ஃபர்மேஷன் should not damage my inspiration. முதல் நாள் என்ன பேசுகிறோமோ அதை விட கூட்டி பேசலாம உரிய குறைக்கவே கூடாது. ஏனென்றால் ஒரு விசை சொல்லி மறு விசைவர் திருத்துகிறவர் அல்ல. எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். இன்னைக்கு நான் அவ்வளோ வீரமாக பேசுகிறேன், ஒரு மணி நேரம் கழிச்சு நான் கூட திடீர்னு பயப்படலாம். ஆனால் பயப்படு தவறல்ல, விழுவது தவறல்ல, விழுந்து கிடப்பது தவறு. பயம், பவுல் எழுதுறான், வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்ததுன்றான். எனக்கு கண்ணில் கண்ணீர். என்ன பயம் அவனுக்கு வந்திருக்குமோ, எதை நினைச்சவன் பயந்துருப்பானோ, அவன் கூட இருக்கவன்ட்டு எதை ஷேர் பண்ணியிருப்பானோ, ஏடா மாப்பிள்ளை இப்படி நடந்துருமாடா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி அவனுக்குள்ள அந்த பயம் இருந்துச்சு. உள்ளே பயங்களும் இருக்கின்றனன்னு சொல்லலை, இருந்தன. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஓடும்போது அவனுக்கும் பயம் வந்திருக்கு. ஆனால் அதில் அவன் இல்லை, மறுபடியும் எந்திரிச்சான். அவன் எந்திரிச்சு கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொன்னான். பயங்கள் வரலாம் தவறல்ல, கலக்கங்கள் வரலாம் தவறல்ல, விழுவது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பது தவறு. மறுபடியும் வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்தும். உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாதுல்ல. சில நேரம் பவுல் பேசுறதுக்கும் பவுல் வாழ்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் அதுலேருந்து அவன் எந்திரிச்சிடான். இந்த உலகம் அப்படி உங்களை பயமுறுத்தலாம், நம்மளை பயமுறுத்த தான் இருந்துச்சு. நம்மளே இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் சில நேரம் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு தெரியாமல் காதுக்குள்ளே நுழைக்கிறவங்க ஏதாச்சும் நுழைக்கும் போது வரலாம். அப்போ கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்னது தான். ஒரு ராஜா வார்த்தையை சொல்லிட்டு திரும்ப வாங்கவே மாட்டார். சொன்னதா எழுதினது இனி அழிவும் கூக்குரலும் உன் தேசத்தில் கேட்கப்படுகிறது இல்லை அப்படின்னா அதுதான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பிலாத்து ஒரு ஆம்பளை உருவத்திலிருந்து பொம்பளாவேன் அதிகாரத்துக்காக ஜனங்களுக்கு சோப்பு போட்ட ஒரு ஆள். இந்த உலகத்திலே ஒரு ஆண்மையற்ற ஒரு மனிதன் இருப்பான் என்றால் பிலாத்து. இயேசுவை பார்த்து தைரியமா இவன் நீதிமானியா அப்படின்னு சொல்றதுக்கு தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு என்ன சொல்ல ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. நீதிமான் தெரியுது, அவனால் ஃபைட் பண்ண முடியல. அவன் மனைவி கூட அவள்கிட்ட வந்து கனவு கண்ணே இப்படி வந்து சொல்லியான்னா அப்பவும் அவனுக்கு தெரியுது, ஆனால் தைரியம் இல்லை. ஆனால் அவனே ஒரு சீசனில் மேலே இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதிட்டான். அப்பவும் வந்து நோன்றான், அப்படி எழுதாதீங்க, யூதருக்கு ராஜான்னு இவர் சொன்னான்னு எழுதுங்க, போங்கடா அப்படி போகிறோம். கோமாயிட்டான் பிலாத்து. தொடக்கத்துலேருந்து எங்களையே நோண்டிட்டு இருக்கிற, நீ சொன்ன மாதிரி தான் அரைஞ்சிட்டோம்ல, திரும்ப கொண்டுகிட்டே இருக்கீங்க, இதையாச்சும் என் பேரில் எழுத விடுங்கடா. இல்லைங்கய்யா வந்து எழுதினது என்ன திடீர் மீச முளைச்சிருச்சான்.
ஒரு பிலாத்து கூட சொல்லிட்டான், எழுதுனது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதினது சொல்லுங்க எல்லாரும், எழுதினதே. நீ என்னடா ஹூ ஆர் யூ, ஹூ WHO, நீ என்ன சொல்றது? அவர் எழுதிட்டார். நீ இன்னைக்கு பேசுவ, நாளைக்கு வந்து மாற்றி சொல்லிட்டு இருப்ப. நீ 50 பேர் பூமி தட்டையா இருக்குன்னு சொன்னவன் தானடா. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலத்தில் மஞ்சக்கரில் வந்து என்ன சொன்னீங்க, மஞ்சக்கரில் சத்து இருக்குன்னீங்க. அப்புறம் வந்து திரும்ப வந்து தப்பாக சொல்லிட்டேன், வெள்ளக்கரில் தப்புன்றீங்க. உங்கள் பேச்சை கேட்டால் விளங்காமல் தாண்டா போவோம். எங்களுக்கு நாங்கள் எந்த பேச்சை கேட்கணும்னு எங்களுக்கு ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு கருத்து. ஆமாம், நாங்கள் அரசாங்கத்தை மதிக்கிறோம், சட்டத்திட்டத்தை மதிக்கிறோம், எங்களுக்கு ப்ரிகாஷன் வேலையெல்லாம் மதிக்கிறோம். ஆனால் எங்கள் வார்த்தை, எங்கள் நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நண்புக்குரியவர்களே, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க தம்பி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43, 44, 45. 43, 44, 45 வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எலியா ஆகாப்கிட்ட பேசிட்டு அவன் என்ன சொல்றான், வந்து மழை வரப்போதியான்றான். சரியா, ஜோம் பண்ணிட்டு மேகம் வரதா பார் அப்படின்றான். வாசிப்பா. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எல்லாம் சொல்லுங்க, அப்படின்ட்டான். இவன் எலியா ரீகாமானா ஷாந்தாராபா போய் பார்ப்பா அப்படின்றான். அவன் போயிட்டு ஒன்றும் இல்லை சார்ன்றான். இது போன்ற எதிர்மறையான, நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் இல்லைன்னு நீ பயந்துடவே கூடாது, பயந்துடவே கூடாது. நீ செய்ய போற ஜபத்துக்கு மட்டுமல்ல, நீ செய்து முடித்த ஜபத்திற்கும் இன்னும் வல்லமை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எத்தனை முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி இருக்கிறேன்னு பரலோகம் எழுதி வச்சிருக்கியா? எத்தனை தடவை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் ஜெபிச்சிருக்கிறேன்னு, அந்த நாமத்தை எத்தனை தடவை சொன்னேன்னு எழுதி வச்சிருக்கு பரலோகம். அப்படின்னா நான் எத்தனை ஜெபம் பண்ணேன்னு தெரியாமையா இருக்கும்? அத்தனை முறை அவர் நாமத்தை பயன்படுத்தினதற்கும் எனக்கு அற்புதம் கட்டாயம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பக்கத்தில் லைக்க போடுங்க டபக்குன்னு. ஆமா ஆமேன். அப்படின்னா ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் an act of faith, agreeing with me. வாசிங்க. போய் பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான். அடுத்து நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அவன் சொல்ல, நீ இன்னும் போய் 7 தடவை பாரு. என்ன அர்த்தம்னா, என்கிட்ட வந்தீங்கன்னா மேகம் இருக்குன்னு தான் சொல்லணும். போ, நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன், நான் யூடியூப் பார்ப்பேன், நான் வந்து நியூஸ் கேட்பேன். எப்போ தெரியுமா? நான் சொன்னதை அவன் சொல்லுவான் பாரு, அப்போ தான் பார்ப்பேன். இன்னைக்கு தான் நீ நியூஸை ஒழுங்காக வாசிச்சிருக்க. அவன் சொன்னான், வா நியூஸை கொண்டு வா, எப்போ மேகம் இருக்கோ அப்போ வாட்டான். அவன் போய் 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 7 தடவை வந்து பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு, போடா போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான், போய் பாடுறான். அவன் பார்த்துட்டு பெருசு விடவே விடாது போல அப்படின்னு எதையாச்சும் சொல்ல பார்த்தே அவனுக்கு போய் ஓரத்தில் ஒரு துண்டு செய்தி போட்டிருக்கிறாங்க, கொரோனாவின் வீரியம் குறைந்ததுன்னு. அதை கட் பண்ணிட்டு வந்துட்டான். அண்ணே பாருங்கண்ணே, எவ்வளோ பெரிய வெற்றி நம்ம கொடுத்துட்டாரு கர்த்தர்னா. விசுவாச வீரர்கள் சிறிய அசைவை கூட மிகப்பெரிய வெற்றியாய் கொண்டாடுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ ஒரு விஷயத்துக்காய் ஜெபிப்பாய் என்றால், உன் கணவருடைய மனம் திருந்துதல், அவர் பாட்டுக்கு எரிக்கோ கொட்ட மாதிரி தண்ணியை போட்டு கும்மு நின்றுகிட்டே இருக்கிறாரு, மாற்றமே இல்லை. மனைவிக்காய் ஜெபிக்கிற, அது பாட்டு பாத்திரத்தை உருட்டி விட்டு அப்படியே கும்மு நின்றுகிட்டே இருக்கு, ஒரு மாற்றம் இல்லைன்னா விடவே கூடாது, விடவே கூடாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லாரையும் மாற்றி தான் ஒரு பழக்கம், மாற மாட்டீங்க, அங்கேயே நிற்கணும். ஏதாவது ஒரு சின்ன அதிர்வு தெரிஞ்சு ஒரு நாள் திடீர்னு அந்த பைபிள் எங்கே இருக்குன்னு உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார்னா, அதை பெரிய வெற்றி விழாவை கொண்டாடிடணும். அவருக்கு தெரியாமலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிடணும், ஆண்டவரே பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இருக்கு இல்லை என்னெல்லாம் மாற்றி பேசட்டும், வெற்றி விழாவை கொண்டாடிடணும். இங்கே போய் சொல்கிறேன், அவர் கையளவு மேகம். வாசிங்க அதை. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை இத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். கையளவு மேகம்லாம் கிடையாது, நம்ம நாயர் கடை வடை மாதிரி தான். உள்ளங்கை மேகம்ன்றான், கையினே இவ்வளோ பெருசு, உள்ளங்கை அளவு மேகம் அப்படியே நிற்கிது. இது கொஞ்சம் யோசிங்க சார், உள்ளங்கை அளவு இங்கனக்குள்ள நின்னாலே தெரியாது, அதை அவன் கண்டுபிடிச்சிட்டா, ஏன்னா விட மாட்டார் இவர். உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கனமழை, கையளவு கனமழை. ஆமென் சொல்லுங்க. உங்களால் பெட்டி செய்தியை தலைப்பு செய்தியை மாற்ற வைக்க முடியுன்றேன்.
உடனே ஆகாபே ரதத்தை பூட்டி கொண்டு போனான். அப்போ எலியாட்டு இருந்தது என்ன காட்டு பிராண்டித்தனம், மேகத்தை பார்க்குற வரைக்கும் அவன் விட மாட்டேன். இப்போ எரிக்கோ யோர்தானை போல அங்கே அற்புதம் நடக்கலை, யோர்தான் உடனே போயிடுச்சு. ஆனால் எரிக்கோ வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுது. நீ போயிடுறியா பேசாமல், நான் மாற மாட்டேன்னு. இவன் என்ன செஞ்சான், சரிங்க சார் திரும்பிட்டான். நேற்று வர வசனம் பேசுகிறவன் இன்னைக்கு WHO என்ன பேசுது வந்து என்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் அறிவியலை தெரிஞ்சுக்கங்க. ஒரு அறிவியல் வேணாம்ப்பா, ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொறிவியல் வந்துக்கிட்டு இருக்கு, இல்லை அறிவியலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஈஸியாக போயிருப்பா. ஏதோ ஒன்றால் நான் நல்ல காரியம் செய்ய முடியலன்னா கூட எங்களை போட்டு கெடுக்க கிடைக்காத. வைரஸை விட ரொம்ப மோசமானது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். நெகட்டிவான விஷயத்தை நீ கேள்வி, அதாவது வியாதி, நான் ஒன்று சொல்கிறேன், ஏதாவது ஒரு வியாதி அடிங்க, அடித்து இந்த வியாதிக்கான அறிகுறின்னு அடிங்க. அதில் 10 அறிகுறி சொன்னான்னா 8 அறிகுறி ஒன்று இருக்கும். இப்போ உடனே இருக்கும், தொட்டுப்பார், இம்மீடியட்டாக இருக்கும். நீங்கள் அதாவது கொரோனா பாதித்தால் நாக்கை வச்சு மூக்கை தொட முடியாது அப்படின்னு சொல்லி முடிங்க, கேட்குறவன்ல 10 பேரும் அவர் தொட்டு பார்ப்பேன். இது ஒரு சாபக்கேடு, சாபக்கேடு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை என்னைக்கு புசிச்சோமோ அன்னைக்கு வந்த விளைவு. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், எல்லாம் வெளியேறு. கான்ஸ்டண்டா சில அற்புதங்கள் நாம் பண்ணுகிற சில பிரச்சனைகள், நான் மறுபடியும் முடிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். சில பிரச்சனைகள் நாம் பண்ணுகிற ஜெபத்தையும் நாம் சொல்லுகிற அறிக்கைகளையும் சற்றும் மதிக்காதது போல காட்சியளிக்கலாம். ஆனாலும் இறுதியில் வெற்றி பெறப்போவது நம்முடைய விசுவாசமும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் மாத்திரமே. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அப்ப இந்த உலகம் என்ன செய்யுது, எதிர்மறையான இன்ஃபர்மேஷனை தருது. இந்த கிறிஸ்தவனுக்கு வந்த சாபக்கேடு என்னன்னா, கிறிஸ்தவ உலகமும் எதிர்மறையான இன்ஃபர்மேஷனா தருது. இப்ப பக்கத்தில் இருக்கிற ராமசாமி குப்சாமி, அவனுக்கு சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்ற மட்டும்தாங்க பிரச்சனை. நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதாமே, இதை வேற அள்ளிட்டு வராங்க சார். ஆக உனக்கு ஒரு கோலியாத்துனா எங்களுக்கு 2 கோலியாத்து. அப்ப தீர்க்க தரிசனங்களை காட்டி வேற நம்மளை கொள்றாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுது நீ செத்துருவன், சரியா? தீர்க்க தரிசனம் நீ செத்துருவன். அடுத்து மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது, செத்துருவன். இவங்களுக்கு இடையில எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்கிற நம்பிக்கை, அவருடைய குணத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இத்தனை வருட காலமாய் அவரோடு நடந்து பழகின ஒரு அனுபவம், அவர் யார் என்கிற அனுபவம், அங்கேதான் எனது விசுவாசம் நிற்கிறது. ஆமென். So the faith on his character is more powerful than any other prophecy in this world. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தின் எந்த தீர்க்க தரிசனங்களையும் விட அவருடைய குணத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் விட வல்லமையானது என்று நான் சொல்லுகிறேன். வேத ஆதாரத்தோடு சொல்கிறேன் அன்பு மகளே, மனதில் கச்சின்னு என்ன செஞ்சுக்க, பிடிச்சுக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் சொல்லுங்க. அதை இந்த உலகத்தில் எந்த தீர்க்கதரிசியும் சொன்ன தீர்க்க தரிசனத்தை விட அவருடைய கேரக்டர் மேலே நீ ஒரு நம்பிக்கை வச்சுன்னு வச்சு இதுதான்டா அவர்னு கண்டுபிடிச்சிட்டினா இந்த தீர்க்க தரிசனம் பொடி பொடி ஆயிடும். யார் சொன்ன தீர்க்க தரிசனம்? அவரே வாயை திறந்து சொல்லியிருந்தாலும் எப்படி? அவரே ஒரு 24 யார் சொன்னது? அவர் சொன்னது தானே. பைபிள் எத்தனை இடத்துல அவர் சொன்னது அவர் மாத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? மாத்திருக்கிறாரு. விசுவாசம் தீர்க்க தரிசனங்களோட மேலானது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ராங்கா நில்லு நில்லு. 7 நாள் மாற்றம் தெரியலனா கூட நில்லு, அது நடந்துதான் ஆகணும். திரும்ப சொல்றேன், தீர்க்க தரிசனங்களை விட, எல்லாம் சொல்லுங்க, அவரே வாயை திறந்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை விட அவருடைய குணத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது தீர்க்க தரிசனத்தை உடைச்சு தள்ளிடும். ஐயோ நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் இப்படி ஆயிப்போச்சே, அப்படி அவர் வருத்தப்படவே மாட்டார். பரவாயில்லடா நம்ம குணத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்டா அப்படிதான் நினைப்பார். ஒரே ஒரு விஷயம், நினிவே நகரம், அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசுவோம். சோதோம் குமாராவை அழிக்க போறேன்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு. நான் அழிக்க போறேன்பா, நீ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனால எல்லாத்தையும் சொல்றேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த சீனை பார்த்துக்காங்க. இதுதான் அந்த கான்ஸ்டன்ட் ஃபெய்த்னு என்னன்றதை பார்க்குறோம். கடவுளே ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு,
நான் வந்து அழிக்க போகிறோம், நாங்கள் 3 பேரும் அங்கே தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்றாங்க. போயிட்டுருக்க பாதி வழியிலே நிப்பாட்டுது பாருங்கள் ஃபெய்த்து. 18, 22, 22 தான் வாசிங்க. 22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். சோதோம் நோக்கி போயிட்டாங்க. போனார்கள். ஆபிரகாமோ இப்போ மதுரை அழிக்க போகிறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்ம எல்லாமே மதுரையில் இருக்கிறோம், 50 பேரும் காலியும் தானே அர்த்தம். ஆனால் இவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம அண்ணன் பையன் அங்கே வேற இருக்கானே, அவன் செத்துடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னால் நம்ம அந்த ஊரே காலி பண்ண போகிறோம்பான்றாரு. வாசிங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். பார்த்தீங்களா, அவர் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டார்ல, அமைதியாக போக வேண்டியானே, ஆனால் நின்றுக்கிட்டே இருக்கிறான் கையை தட்டு. அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. அவரே ப்ராஃபஸி சொன்னாலும் நீ அங்கே நின்றுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. நிற்கிறதுன்னு என்ன தெரியுமா? எபேசியர் 6:16 போய் வாசிங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். நில்லுங்கள் என்றால் அது விசுவாசத்தின் வெளிப்பாடு. நானே அழிப்பேன்னு சொன்ன இடத்துல ஆபிரகாம் பின்னும், எல்லாம் சொல்லுங்க, பின்னும் அப்படின்னா தீர்க்க தரிசனம் வந்த பின்னும், முடிவுகள் எடுத்த பின்னும், அழிக்கிறதுக்கு பாதி தூரம் கிராஸ் பண்ணி வந்த பின்னும் ஆபிரகாம் நின்றுட்டே இருந்தான். என்ன வேணாலும் நடக்கட்டும், பின்னும் நீ நானும் நிற்கணுங்க. எதுல நின்னா சார்? எதுல நின்னா? அவன் மனசு ஆழத்தில் அவர் கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. என்னன்னா, நம்ம பையன் நீதிமான் தானே, அவன் நின்றுட்டு இருக்கானே, இவர் எல்லாத்தையும் அழிக்கிறேன்றாரு, இருக்க வாய்ப்பு இல்லை, அழிக்கிறாருன்னா தீர்க்க தரிசனம் இப்படி இருக்கு. ஆனால் அவரோட கேரக்டர் அவனுக்கு தெரியும். அது என்னன்னா, அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டாரியா என்று அவருடைய குணத்தின் மீது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை நின்றுகிட்டு இருக்கிறான். என்னப்பா இன்னும் கிளம்பலையாப்பான்றாரு. சாப்பிட்டுட்டு அவர் கையெல்லாம் தொடச்சிட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி, நான் அழிக்க போகிறேன் பார்த்துக்க அப்படின்னா அப்படியே நிற்கிறான். சரி நீ கிளம்புப்பா அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், சர்வலோக நியாயாதிபதி கேரக்டரில் கை வைக்கிறான். கையை தட்டு, கேரக்டரில் கை வைக்கிறான். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பீரோ அப்படின்னு ஒன்று கேரக்டரை தொட்டவொன்னு அவருக்கு எங்கேயோ அதிருது. சரி என்ன சொல்ல வரட்டார்? ஒருவேளை 50 பேர் அங்கே இருக்கலாம்ல, அப்படி வரான். சரி இருந்தால் விட்டுருவோம்ப்பா. சரி 45 பேர் இருந்தால் விட்டுருவோம்யா. 40, 30, 20, 10க்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டான். அவர் சொன்னார், 10 இல்லைடா, நீ கேட்டது 10, ஆனால் 1 இருந்தால் கூட அந்த 1 காப்பாற்றுற தேவன் நான், சர்வலோக நியாயாதிபதி. அவரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, என்னைக்காச்சும் வாழ்க்கையில் வியாதியை கொடுப்பேன் பிசாசு பேசினா, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய எதிர்காலம், குடும்பம், உன் தாய் தகப்பன், உன்னுடைய மற்றவர்களுக்கு வியாதி கொடுப்பேன்னு பேசினா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்து வைக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, அவனுக்கு போஷிக்கிறார். காட்டு கழுதைக்கு போஷிக்கிற கர்த்தர் இருப்பார்னா, நான் அவரோட ஊழியக்காரையா, நான் அவரோட பிள்ளையா, ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட குடும்பம்யா, அவனுக்கே தேவன் போஷிப்பார்னா எங்களை அதிகமாய் பாதுகாப்பார் அப்படின்னு அவர் நியாயாதிபதி. அதனால தானே இந்த இவங்க நியாய தீர்ப்புன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. நியாய தீர்ப்புனா நியாயமாக இருக்கணும் சார். பாவம் செய்யாத பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அழிப்பதா நியாய தீர்ப்பு? சரி அதை விட்டுருங்க. அப்பையும் செஞ்ச பாவத்தினால பிள்ளை அழிக்கப்படுதுன்னு சொல்லிடுவீங்க. கொளுத்து போய் திரியிறாங்களே பாவம் செஞ்சுட்டு, அவங்க எவனுக்கு கொரோனா வரல? அப்போ தேவனுடைய குணத்தின் மீது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வார்த்தையை விட அவர் கேரக்டரில் இருந்துச்சு. சரி இவனை இந்த மேட்டரை விட்டுருங்க, நினிவேக்கு வாங்க. நினிவேல ஒரு 1,20,000 பேர் இருக்காங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு யோனாவை பார்த்து, நீ போய் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்றார். வாசிப்பா, யோனா 2:1 வாசி. இங்கே பாருங்க, தேவனுடைய கேரக்டர் நல்லா நம்பணும். அவர் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அந்த கேரக்டரின் அடிப்படையில் நிற்கணும் ஸ்ட்ராங்காக. என்ன சயின்ஸ் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. அடுத்து கிறிஸ்தவ உலகம் என்ன எதிர்மறையான ப்ராஃபஸி சொன்னாலும் நம்பக்கூடாது. உங்களுக்கு அவர் கேரக்டர் தெரியும்ல, அப்படியே நில்லுங்க. எரிக்கோ கோட்டை உடஞ்சி தான் ஆகும். நான் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கிறேன், உயர்ந்த லெவலில் ரகத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதை மட்டமான இடத்துக்கு கொண்டு போக மாட்டீங்க நான் நம்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். அதை அவர் என்ன செய்யலை. ஏன்னா தன்னுடைய குணத்தின் மீது மனிதர்கள் வைக்கிற நம்பிக்கை விசுவாசமாக இருக்கிறது. ஃபெய்த்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது. பிளட்டு மேலே வைக்கிறது, அவர் நேம் மேலே வைக்கிறது, அவருடைய கேரக்டர் மேலே வைக்கிறது.
அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய ஆனஸ்ட்டு, ஜெனராசிட்டி, அவருடைய ஃபர்கிவ்னஸ்ஸு, அவருடைய இப்படி பல விஷயங்கள் நிறையா அவர் குணங்கள். ஒரு தடவை சொன்னால் அவர் மாற்ற மாட்டார். இப்படிலாம் பைபிளை நீங்கள் படிக்கும்போது இரக்கம், அவருடைய மெர்சி, அவருடைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், லாங் சஃபரிங் எல்லாம், நீடிய பொறுமை எல்லாத்தையும் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும்.